வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் பங்கேற்க பிப்ரவரி 11, 12 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியீடு. டெல்லி சட்டசபைக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுவதால் திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்தார். மனைவி, உறவினர்கள் காயமடைந்தனர். நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழலை அளிக்க மத்திய அரசு தவறிவிட்டது. மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரை. ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. நாமக்கல் அருகே குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சூடானில் சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல், 58 பேர் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடல் பகுதியில் 2.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த பாலம் அமைத்து 106 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதன் உறுதித்தன்மை குறைந்ததால் ரூபாய் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி நடந்து 2019ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது. இதனை அடுத்து இந்த புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்க பல கட்ட சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பாலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பயணிகளின்றி 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. இதேபோல் பாலத்தின் நடுவில் உள்ள செங்குத்து இரும்பு கரடா மேலே தூக்கப்பட்டு அதன் வழியாக இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பலை இயக்கியும் சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று புதிய பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேலும் ரூபாய் 15,000 கோடிக்கான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி சட்டசபைக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுவதால் திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்தது. டெல்லியில் நாளை மறுநாள் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரம் நடந்து வந்தது. கட்சிகள் அனைத்தும் ஒன்றின் மீது மற்றொன்று வைக்கும் குற்றச்சாட்டுகளால் பிரச்சார கூட்டங்களில் அனல் பறந்தது. இந்த பிரச்சாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. இறுதி நாளான இன்று தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் சூறாவளி பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தொகுதிக்கு சம்மதம் இல்லாத நபர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லும் பணி உள்ளிட்டவைகள் தொடங்கியுள்ளன. டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்தார். மனைவி மற்றும் உறவினர்கள் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பெஹிபாக் பகுதியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர் மன்சூர் அகமது வாகை, அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் மீது மதிய வேளையில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 3 மீதும் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு மன்சூர் அகமது வாகை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் இருவரது நிலை தற்போது சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் மாநில காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்கள் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருவதுடன் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழலை அளிக்க மத்திய அரசு தவறிவிட்டது என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது என்றும் மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார்.
அப்போது அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தால் ஆன்டி இந்தியன் என்கிறார்கள். நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழலை அளிக்க மத்திய அரசு முற்றிலும் தவறிவிட்டது என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது என்றும், உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்றும், சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் வெவ்வேறு மதத்தினர் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், இரும்பு காலம் பற்றிய தமிழக அரசின் அறிவிப்பு குறித்து மத்திய அரசு இதுவரை மௌனம் காப்பது ஏன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பினார். ஜகஃபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி அளித்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகஃபர் அலி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு எதிராக போராடி வந்தார். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தார். இதனால் பாதிக்கப்பட்ட கல்குவாரி உரிமையாளர்கள் அவரை லாரி ஏற்றி கொலை செய்தனர். இந்த சம்பவம் மாநில அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ராமையா, ராசு, தினேஷ்குமார், முருகானந்தம், காசிநாதன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் ஜகஃபர் அலியின் உடற்கூறாய்வு சரியாக செய்யப்படவில்லை என்றும், அதனால் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஜகஃபர் அலியின் மனைவி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜகஃபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உத்தரவிட்ட நீதிபதி பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளையும் கூறியிருந்தார். அதன்படி ஜகஃபர் அலி உடல் தோண்ட எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகியுள்ள முருகானந்தம், காசிநாதன், ராசு, ராமையா, தினேஷ்குமார் ஆகிய 5 நபர்களும் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கு திருமயம் நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு இன்று மாற்றம் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றவாளிகள் 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிபதி கொலை வழக்கில் கைதாகியுள்ள 5 பேரையும் 3 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் அருகே குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் பரமத்தி சாலையில் போருப்பத்தி பகுதியில் ரவிக்குமார் என்பவர் வசித்து வருகிறார். இவர் திருவள்ளுவர் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி இந்துமதி மற்றும் 2 குழந்தைகள் இருந்தனர். இந்நிலையில் 3 வயது மகன் யாத்விக் விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக திறந்து வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். அவரை காப்பாற்ற அவரது தாய் இந்துமதி 11 மாத குழந்தை நிவின் யாதவிக்குடன் 10 அடி ஆழமான தொட்டியில் இறங்கினார். இந்நிலையில் 3 பேரும் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சூடானில் சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதலில் 58 பேர் உயிரிழந்தனர். சூடான் நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் பட்டக் அல் பர்கன் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டகலோ செயல்பட்டு வருகிறார். இதனிடையே துணை ராணுவத்தின் அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் பட்டக் அல் பர்கன் முயற்சி மேற்கொண்டார். இதற்கு துணை ராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் சூடானின் தலைநகர் கார்ட்டூம் அருகே ஓடர்மென் நகரில் உள்ள பரபரப்பான சந்தை பகுதியில் வான்வழி தாக்குதல், பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 58 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றது முதல் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார். உள்நாட்டில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அயல் நாடுகளுக்கும் நெருக்கடி அளிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்து வருகிறார். அந்த வகையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற சில நாட்களிலேயே ரஷ்யாவிற்கு அவர் பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். அதில் உக்ரைனுடனான போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் கூடுதல் வரி விதிப்பையும் கடுமையான பொருளாதார தடைகளையும் ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய 3 நாடுகளுக்கு புதிய வரியை விதித்து அதிரடி நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் அரசு மதுபான கடைகள் இன்று முதல் 5ஆம் தேதி வரை மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்பாளர்களின் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் செயல்படக்கூடிய 182 அரசு மதுபான கடைகள் உட்பட FL2, FL3, FL4, FL7 ஆகிய அனைத்து கடைகளும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மூட வேண்டும் எனவும், இதேபோன்று வாக்கு எண்ணிக்கை தினமாக 8ஆம் தேதியும் மதுக்கடைகளை மூட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டவிரோதமாக மதுவை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு மணிமண்டபம் கட்டுவதற்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி புறவழி சாலையில் உடையநாதபுரம் விலக்கு பகுதியில் சமுதாய அமைப்பு சார்பில் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 12 அடி உயர சிலையுடன் நினைவு மணிமண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய மணிமண்டபம் அமைப்பதற்காக பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சமுதாய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். கடலூரில் இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் முதுநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மாவட்ட கைத்தறி நெசவாளர்கள் இணை இயக்குனர் அலுவலகத்தின் முன்பு CITU மாவட்ட செயலாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கைத்தறி நெசவாளர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் நாகேந்திரன் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து உரையாற்றினார். போராட்டத்தின் முன்னதாக கோரிக்கைகள் தொடர்பாக பதாகைகளையும் பேனர்களையும் கையில் ஏந்தியபடி கைத்தறி நெசவாளர் தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் கைத்தறி லுங்கி உள்ளிட்ட துணி ரகங்களுக்கு வங்கிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்ற அரசு உத்தரவை உடனே ரத்து செய்ய வேண்டும், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நேரடியாக கூலி வழங்கும் முறையை தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் கைத்தறி நெசவாளர் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் வந்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வந்தவாசி நகர துணை செயலாளர் அருண்குமார் நினைவு பரிசு கோப்பையை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆடுகளத்தில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஒருங்கிணைப்பாளரும் உடற்கல்வி இயக்குநருமான கிருபானந்தன் தலைமையில் 3ஆம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. முன்னாள் உடற்கல்வி இயக்குநர் சுந்தர்ராஜன், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி இயக்குநர் ரா முத்தமிழ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி இயக்குநர் விக்ரம் அனைவரையும் வரவேற்றார். கால்பந்து போட்டிகளை NIS பயிற்சியாளர் ஜெய் இன்ஃபன்ட் ராகுல் தொடக்கி வைத்தார். 14 அணிகள் விளையாடியதில் வெற்றி பெற்ற காஞ்சிபுரம் DFC அணிக்கு டாக்டர் மணியரசு ரூபாய் 10,000 வழங்கினார். 2ஆம் பரிசு வென்ற VHSC அணிக்கு திவ்யா ஆப்டிகல்ஸ் AJ ரூபன் ரூபாய் 7,000 வழங்கினார். 3ஆம் இடத்தை கோல்டன் பவர் தட்டி சென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு கோப்பையை தமிழக வெற்றி கழகத்தின் வந்தவாசி நகர துணை செயலாளர் அருண்குமார் வழங்கினார். இதில் நிரஞ்சன், நிவே, பரத், ஜாகீர், விஜயகுமார், சுரேஷ், சூர்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது புளிய மரம் முறிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரவுண்டானா சாலை பகுதியில் சாலையோரத்தில் அதிக அளவிலான பல மரங்கள் வளர்ந்துள்ளன. இந்நிலையில் திண்டுக்கல் ஆரோக்கிய மாதா தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி குணசேகரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றபோது புளிய மரம் முறிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த குணசேகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குணசேகரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனையடுத்து தீயணைப்பு துறையினர் சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அறுக்கும் பணியில் ஈடுபட்டனர். சேம நல நிதியை உயர்த்தாததை கண்டித்து பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு பார் கவுன்சில் வழக்கேற்பிதழுக்கு ஒட்டப்படும் ஸ்டாம்ப் விலையை ரூபாய் 30 120 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 10 லட்சமாக வழங்கப்பட்டு வந்த சேம நல நிதியை ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் MRC ராணுவ கமாண்டர் முன்னிலையில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு பழமை வாய்ந்த திருச்சபையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள MRC ராணுவ முகாம் சார்பில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் MRC ராணுவ மைய கமாண்டர் கிறிஸ்து நேந்து தாஸ் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு ராணுவ மரியாதையுடன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள், ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். முன்னதாக ராணுவ பேண்ட் வாத்திய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆங்கில வழியில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் முப்படை அதிகாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கோவையில் கடந்த 4 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் திடீரென காதலி பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்து காதலியை கத்தியால் குத்திய காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் பிரியா என்ற செவிலியரை நாகர்கோவிலை சேர்ந்த சுஜித் என்ற இளைஞர் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திடீரென பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த சுஜித் மருத்துவமனையில் பணியில் இருந்த பிரியாவை சந்தித்த போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தினார். அப்போது அலறி துடித்த செவிலியர் பிரியாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உடனே கத்தியால் குத்திய சுஜித்தை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உதகையில் மே மாதம் நடைபெறவுள்ள 20வது ரோஜா கண்காட்சியை முன்னிட்டு 4201 ரோஜா ரகங்களுக்கு கவாத்து செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் இதமான கோடை சீசனை அனுபவிக்க 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மே மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கோடை விழா என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு நடத்தப்படும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் 20வது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள 100 ரோஜா பூங்காவில் நடைபெற உள்ளது. இதற்காக பூங்காவில் உள்ள 32,000 ரோஜா செடிகளில் 4201 ரோஜா ரகங்களுக்கு கவாத்து மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்றது. இதனை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். இதில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவிலா மேரி மற்றும் பூங்கா ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர், திமுகவினர், மதிமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் அனுசரித்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு பெரியபாளையம் அடுத்த வடமதுரை அரசு தொடக்கப்பள்ளி அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு ஒன்றிய செயலாளர் PJ மூர்த்தி தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். இதில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ரவிக்குமார், சம்பத், சீனிவாசன், அப்புன், பெரியபாளையம் ராஜா, உமாபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கழக உயர்நிலை திட்ட செயல் உறுப்பினர் கண்ணப்பன், பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்று மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியிலிருந்து அமைதி பேரணியாக புறப்பட்டு சென்று பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மறைந்த தமிழக முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன் தலைமையில் திமுகவினர் பங்கேற்று அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் நகர்மன்ற தலைவர் H. ஜலால், நகர் அவை தலைவர் நவாப் ஜான், நகர்மன்ற துணைத் தலைவர் சீனிவாசன், பெரணமல்லூர் ஒன்றிய செயலாளர் KT ராமசாமி, பெரணமல்லூர் பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை, நகர பொருளாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உட்பட திமுகவினர் கலந்து கொண்டு மௌன ஊர்வலமாக சென்று காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று குடியாத்தம் ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி தலைமையில் ஒன்றிய செயலாளர் நத்தம் பிரதீஷ் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி தலைமையிலான திமுகவினர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு, புவியரசி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சுயம்புவாக எழுந்தருளும் புகழ்பெற்ற பவானியம்மன் திருக்கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சேலை மற்றும் சமவிருந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கோவில் ஆலய பரம்பர அறங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான PJ மூர்த்தி கலந்து கொண்டு சமவிருந்து அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் கோவிலுக்கு வருகை தந்த பெண் பக்தர்கள் 5000 பேருக்கு சேலைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரகாஷ் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி, ரவி, ஏனம்பாக்கம் சம்பத், ஜெயலலிதா சசிதரன், வழக்கறிஞர்கள் சீனிவாசன், முனுசாமி, அப்புன், ராஜா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரகாஷ் செய்திருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் அதிமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி மாவட்ட பிரதிநிதி படப்பை மாரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் படப்பை கழக நிர்வாகிகள் மோகன்ராஜ், குப்புசாமி, ராஜேந்திரன், கமலக்கண்ணன், கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள நல்லூரில் திமுக சார்பில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தாள் குணா, பொருளாளர் வெங்கடாச்சலம், இளைஞர் அணி அமைப்பாளர் தனசேகரன், துணை அமைப்பாளர் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவிற்கு நினைவஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மேற்கு மற்றும் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் ரவீந்திரன் மற்றும் SGC பெருமாள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று நெமிலி பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து ஓச்சேரி சாலை வழியாக பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்று நெமிலி பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள், நிர்வாகிகள் பாசை நரசிம்மன், சீனிவாசன் உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் நினைவில்லத்தில் பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் மாவட்ட செயலாளர் முத்தியால்பேட்டை RV ரஞ்சித்குமார் தலைமையில் அண்ணாவின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கோபால், மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேலு, ஒன்றிய செயலாளர் மாகரல் சசி, முனிரத்தினம், WK சரவணன், வாலாஜாபாத் ஜெயகாந்தன், அருண், சதீஷ், சந்திரசேகரன், ஜெயபிரகாஷ், குலசேகரன், கலியனூர் கோபந்தராஜ், டில்லி பாபு உட்பட பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூர் மதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவிற்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட மதிமுக செயலாளர் கருணாகரன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கன்னியப்பன், ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன், வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளரும் காஞ்சி நாடாளுமன்ற இணையதள அணி பொறுப்பாளருமான சிவகுமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் தங்கவேல், வீரன், திராவிட கழகம் சார்பில் செல்வம், மோகன், சம்பத்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா முன்னிலையிலும் திரளான அதிமுகவினர் பங்கேற்று அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கட்சியினர் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி மாவட்ட செயலாளர் சிவகுமாரன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் கருப்புசாமி, எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் செல்வம், ஒன்றிய அவைத் தலைவர் வெள்ளையன், எம்ஜிஆர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நீதிதேவன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூமாலை, கணேசன், கனகராஜ், கார்த்திகேயன், செங்கோட்டுவேல் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கன்னிவாடியில் மேற்கு தெருவில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் மேற்கு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து சென்றதை அடுத்து மாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்திய முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர். காட்டுமன்னார் கோயிலில் அருள் பாலித்து வரும் ஆனந்தீஸ்வரர் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா அதிமுக சார்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள அனந்தீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா அதிமுக சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன், அதிமுக அமைப்பு செயலாளர் என். முருகுமாறன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் அனந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையன், நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன், பாசறை மாவட்ட செயலாளர் கோதை வசந்தகுமார் ஆகியோர் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் செல்வம், சுந்தரமூர்த்தி, ரவிச்சந்திரன், ஜான்சன், துரை, அர்ஜுன், விக்னேஸ்வரன், சதீஷ்குமார், சந்தோஷ், குகன், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரக்காட்டுப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத குணம் தந்த நாதர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ஒரக்காட்டுப்பேட்டை கிராமத்தில் திரிபுர சுந்தரி சமேத குணம் தந்த நாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து திரிபுர சுந்தரி சமேத குணம் தந்த நாதருக்கு கற்பூர ஆராதனை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஒரக்காட்டுப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு திரிபுர சுந்தரி சமேத குணம் தந்த நாதரை வழிபட்டனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் பங்கேற்க பிப்ரவரி 11, 12 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியீடு. டெல்லி சட்டசபைக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுவதால் திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்தார். மனைவி, உறவினர்கள் காயமடைந்தனர். நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழலை அளிக்க மத்திய அரசு தவறிவிட்டது. மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரை. ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. நாமக்கல் அருகே குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சூடானில் சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல், 58 பேர் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.